தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம், பக்கம் 1038. நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள்ளே விசேஷித்த ஆவி. இந்த வசனத்தை நல்லா கூர்ந்து கவனிங்க. தானியேலுக்குள்ளே விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். ஹல்லேலூயா. தானியேலுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருந்தமையால், அந்த தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை இந்த ராஜ்யம் முழுமைக்கும் அவனை பெரிய ஒரு அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். இந்த நாட்களில் நம்ம வாழ்க்கையில் அப்படித்தான், நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் அப்படித்தான். நமக்குள்ள ஒரு விசேஷ ஆவி இருக்கா? நம்ம வார சபைக்கு வர, பிரேயர் பண்ற, ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆனா அந்த ஆராதனை ஒரு விசேஷ அபிஷேகம் காணப்படுதா, விசேஷத்த ஆவி காணப்படுதா? நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. விசேஷத்த ஆவி பரிசுத்த மத்தியில் எப்ப வருதோ உங்களுடைய அபிஷேகம் இன்னும் ஒவ்வொரு நாளும் ஆழமாய் சென்று கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. விசேஷத்த ஆவி, விசேஷத்த ஆவி, விசேஷ ஆவி. புறஜாதி ஜனங்கள் உங்களை பார்க்கும்போது இவனிடத்துல ஏதோ ஒரு மாற்றம் காணப்படுது, இவனிடத்துல ஒரு மாற்றம் காணப்படுது. எந்த ஒரு மாற்றம் அல்ல, விசேஷ ஆவி எனக்குள்ள இருக்கிறனால ஒரு மாற்றம் ஒவ்வொரு நாளும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி விசேஷ ஆவி என்னும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது, எப்படி பெற்றுக்கொள்வது, எப்படி பெற்றுக்கொள்வது? ஒவ்வொரு நாளும் ஒரு வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருந்து அவருடைய சந்நிதியிலே ஒவ்வொரு நாம் ஜெபிக்கிற நாம் விசேஷ ஆவியை பெற்றுக்கொள்வோம், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். எப்படி தாவீதின் கொம்பில் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், நாமும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். விசேஷித்த ஆவி, விசேஷித்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே எத்தனை சத்துருக்கள் முன்னின்று வந்தாலும் பரவாயில்ல, எனக்குள்ளே விசேஷித்த ஆவி, விசேஷித்த ஆவி. நம்மளுக்கு கேட்போமா, ஆண்டவரே எனக்கு எதுவுமே தேவையில்லை, சொத்து சுகமோ எதுவுமே தேவையில்லை, எனக்குள்ள பரிசுத்த ஆவின் ஒரு விசேஷத்த ஆவி மாத்திரம் இருந்தா மாத்திரம் போது நான் எதையும் ஜெயக்குள்ள வல்லவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.